ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் டெய்லி எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், என்னெல்லாம் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 28 டிசம்பர். ஸோ இன்றைக்கி சண்டே. நேற்று வீடியோ போட முடியல, நேற்று கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு அத்தன்டிகேஷன் டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா M2 அத்தன்டிகேஷன் ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே டிஃபால்ட்டாக டோக்கன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆப்ஷன் எம்டின்னு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ டிஃபால்ட்டாக டோக்கன் வச்சுக்கிட்டு இங்கே என்ன கொடுக்கணுன்னா, நம்ம ஆப் லாகின் பண்ணுறப்போ நமக்கு அத்தன்டிகேட்டரில் ஒரு நம்பர் இருக்கும், 6 டிஜிட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணி நம்ம அந்த ஆப்பில் போடணும். ஸோ எதுக்காக இதுன்னா, ஸோ எல்லா ப்ரோக்கர்ட்டையுமே ஏபிஐ டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டை நம்ம ஏபிஐ மூலமாக, சாஃப்ட்வேர் மூலமாக அக்சஸ் பண்ணுறது தான் அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ஏபிஐங்கிறது அதான் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம ப்ரோக்கரோட பெர்மிஷனோட நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக அக்சஸ் பண்ணுறது. ஸோ அங்கே காப்பி பண்ண டோக்கனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு, இப்போ எரர் ரெஸ்பான்ஸ் ஃபெயில்டுனா எனக்கு நான் திரும்ப ஜென்ரேட் பண்ணோம், அந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா எனக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இதுதான் என்னோடய டேயோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக 9:15 மார்க்கெட் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 9:15 ஃபஸ்ட்டு டேட்டாவை பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னான்னு பார்த்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா ட்ரேட் எடுக்கும், இல்லாட்டி ட்ரேட் எடுக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இதுதான் ஏஞ்சல் 1 தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு.